நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாலா சார், செப்டம்பர் 5 சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் இருக்குது. அதுக்கு போட்டியாக நீங்களும் களை இறங்குறீங்க. முருகதாஸ் டைரக்டர். இந்த தேதியை நேருக்கு நேர் மோதணும் முடிவு பண்ணது யாரு? எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தீங்க? அது ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது. இதுதான் உண்மை. சக்திவேலன் சார் கூட இருக்காரு. நாங்கள் ரிலீஸ் டேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வேறு டேட் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சார். இல்லை, அவருக்கு தெரியாது சார். அதனால தான் ஆக்சுவலாக நான் நீ சொல்கிற நிலைக்கு சொல்கிறேன். எனக்கு அது தெரியவே தெரியாது. செப்டம்பர் 5 ஓகேண்டா, கட் பண்ணால் அவ்வளோ பெரிய படம் வருது. ஐயோ, அதில் எப்படி நம்ம தெரிய போகிறோம்? அதுதான் இல்லைடா, நான் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்லை சார். வாரம் 4 படங்கள் 5 படங்கள் வருதுங்க சார். ஸ்க்ரீன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ், அவங்க சொல்கிற டேட்ஸ், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. சொன்ன டைமுக்கு படத்தை முடிச்சிட்டோம், ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் ப்ரொடியூசர் சாருக்கு பெருசாக இருந்தது. அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்கள் பிளான் பண்ண டேட்டில் 6 படம் வருது சார். சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் காரில் சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன், கூட வந்துட்டு செப்டம்பர் 5 வரலாமா பிரதர்னோ. நான் ரொம்ப ஜாலியாக சூப்பர் பிரதர் பண்ணிடலாம். 15 நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்கள், பண்ணிடலாம் பிரதர். அப்புறம் வேறு என்ன பிரதர், அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர். நான் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தேன், சீரியஸாக என்னை கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிவிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம். சக்திவேலன் சாருக்குமே தெரியாது. திடீர்னு சொல்கிறாரு செப்டம்பர் 5ன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. சார், இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருந்தீங்களாண்ணா? ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு. இப்போ நான் மாற்றி பேசுகிறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பால். சீரியஸாக சொல்கிறேன். 7 நாள் ஆகுது. எல்லாருமே இப்போயுமே அங்கே வேலை போயிட்டுருக்கு. மெர்வின்னு ஓடிட்டார். இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும். இவனுக்கு கால் பண்ணேன் நான். செப்டம்பர் 5 அண்ணே, இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார், ஐயோ நீங்களா அந்த டோனில் பேசுகிறோம். அண்ணா எப்படின்னு 5 சொல்லி, இல்லைடா வேறு வி டோன்ட் ஹாவ் ஆப்ஷன், நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும். ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ. அவர் படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு 100 பேர் 10 பேர் இருப்பாங்கள்ல, அவங்க பார்த்துருவாங்களான்ற நம்பிக்கையில் இந்த படம் நாங்கள் இறங்குறோம். இதை சொல்லி தான் நான் சால்வ் பண்ணாங்க. என்னன்னா, இன்னும் 5ஆம் தேதி எப்படின்னு? ஐயோ அண்ணன் முன்னாடியா? ஐயோ அண்ணெல்லாம் எவ்வளோ பெரிய, அவங்க தேட்டர் எவ்வளோ பெரிய படம் வரும், அது முன்னாடி எப்படின்னு நம்ம பார்ப்பாங்களான்னு கேட்கும்போது அப்போ ஒன்று சொன்னார். அந்த படம் டிக்கெட் ஃபுல்லானா ஒரு 10 பேர் டிக்கெட் கிடைக்கலையா? சரி, ஓகே, அடுத்து என்ன படம் வருது, அப்படி வருவாங்கடா அப்படின்னு சொல்லி தான் நான் ஆஃப் பண்ணேன். அண்ணே சிவான படம் கண்டிப்பாக ஜெயிச்சிருண்ணே. அண்ணன் வேற லெவலில் முதல்ல வரோம். எங்கள் படமும் ஜெயிக்கணுண்ணே. நலன் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.